டைம் வந்துட்டு இப்போ மார்னிங் 4:45 ஆகுது. ஸோ 5:50க்கு எங்களுக்கு ட்ரெயின். பேக்கிங் எல்லாமே வந்துட்டு பக்காவாக பண்ணியாச்சு. ஸோ சென்னையில் இன்றைக்கி தான் வந்துட்டு லாஸ்ட் டே. இவ்வளோ நாள் வந்துட்டு அது ரொம்ப ஹிட் ஆகலை. பட் கடைசி நாள் தான் வந்துட்டு பயங்கரமாக அது ஹிட் ஆகுது, சென்னை விட்டு கிளம்புறோம் அப்படிங்கிறது. ஸோ என்ன மூவாக்கி தான் ஆகணும், போகலாம். பெங்களூர் வந்தாச்சு. வணக்கம் மக்களே. ஸோ வந்துட்டு ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஒரு vlog, ஆல்மோஸ்ட் 1 இயருக்கும் மேலே ஆயிடுச்சு கடைசியாக வீடியோ போஸ்ட் பண்ணி. இந்த 1 இயர் கேப் வந்துட்டு எதுக்காக அப்படின்னா 2023ல வந்துட்டு லைஃப்பில் நிறைய விஷயங்கள், நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கு. ஸோ அதனால தான் இந்த ஒரு பிரேக் எடுத்தேன். இதுக்கப்புறம் வந்துட்டு சேனலில் வந்துட்டு ரெகுலராக வந்துட்டு ஷார்ட்ஸ் இருக்க போது, விளாக்ஸ் இருக்க போது, நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ 2023ல வந்துட்டு நிறைய விஷயம் நடந்தது. அதில் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, நான் வந்துட்டு என்னோட வெயிட் லாஸ் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணேன். 2023 ஜானில் வந்துட்டு என்னோட வெயிட் 78.6 kgல இருந்துச்சு. 100 days சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்று எடுத்தேன். இன்ஸ்டாவில் என்ன ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். ஸோ 100th day முடியும் போது என்னோட வெயிட் வந்துட்டு 67. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களோட டான்ஸ் ஸ்டுடியோ வந்து நாங்கள் ஓப்பன் பண்ணோம். M2 ஸ்டுடியோஸ். ரெகுலராக வந்துட்டு வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறது, ஆஃபீஸ் டைமிங் முடிஞ்ச உடனே அடுத்து போகிற இடம் வந்துட்டு டான்ஸ் ஸ்டுடியோவாக தான் இருந்துச்சு. ஸோ ரெகுலராக கன்சிஸ்டண்ட்டாக போட்டுட்டு இருந்தோம், டெய்லி வீடியோ போட்டுட்டு இருந்தோம். ஸோ அதனால் வந்துட்டு எங்களுக்கு இன்னொரு அச்சீவ்மெண்ட், இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு எனக்கு 10K ஃபாலோவர்ஸ் வந்துட்டு ரீச் ஆச்சு. ஸோ இது ஒரு விஷயம் நடந்துட்டு 2023ல. நெக்ஸ்ட் நடந்தது தான் வந்துட்டு பயங்கரமான ஒரு விஷயம். அது வந்துட்டு இதுக்கு முன்னாடி போஸ்ட் பண்ண வீடியோல ஒரு ஷடோ இருப்பான், அவன்கிட்ட சொன்னீங்கன்னா கூட அவன் நம்ப மாட்டான். உனக்கு வந்துட்டு 23ல மேரேஜ் நடக்கும் அப்படின்னு சொன்னா சத்தியமா நம்பியிருக்க மாட்டான். ஆனா நானே எக்ஸ்பெக்ட் பண்ணாம நடந்த ஒரு விஷயம் தான் வந்துட்டு என்னோட மேரேஜ். பட் வந்துட்டு பயங்கர சாட்டிஸ்ஃபைட் அண்ட் ஹாப்பியாக நடந்த ஒரு வெட்டிங் அது. ஸோ அது ஒரு ரீசன் நான் வந்துட்டு இவ்வளோ நாள் விளாக் பண்ணாமல் பிரேக் எடுத்ததுக்கு, சோஷியல் மீடியா எல்லாத்துலேருந்துமே கம்ப்ளீட்டாக ஒரு பிரேக் எடுத்தது. லைஃப்பில் வந்துட்டு ஒரு புது சேஞ்ச் வேணும் அப்படிங்கிறதுக்காக ஃபுல்லாக படிப்புன்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேஷன்லாம் பண்ணி அதுலேயே வந்துட்டு ஒரு 6 months கிட்ட ஓடிடுச்சு. ஸோ ஃபைனலி இந்த vlog எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு பெங்களூர் வந்தாச்சு. எதுக்காக அப்படின்னா, TCSல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். நான் அங்கே குவிட் பண்ணிட்டு வேற கம்பெனி ஒன்று ஷிஃப்ட் ஆயிட்டேன். ஆல்மோஸ்ட் நான் வந்துட்டு ஒரு 4 offers வச்சிருந்தேன் கையில். அதுல ஒன்று பெஸ்டா எது இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நான் செலக்ட் பண்ண கம்பெனி தான் வந்துட்டு டெலாய்ட். அதுக்காக தான் நாங்கள் வந்துட்டு பெங்களூர் வந்திருக்கோம். நாங்கன்னா நான் மட்டும் இல்லை, என்னோட ஒய்ஃப் ரவீனா கசராஜன் அவங்களும் வந்திருக்காங்க. அதை பத்தின vlog தான் இந்த வீடியோ. ஸோ இதுல வந்துட்டு என்னெல்லாம் இருக்க போகுது அப்படின்னா, நாங்கள் எங்களோட இந்த 10 daysக்கான பெங்களூர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது, அண்டு பெங்களூர்ல அப்பார்ட்மெண்ட் எப்படி தேடணும், அண்ட் எங்களுக்கு அப்பார்ட்மெண்ட் எப்படி கிடைச்சது. ஸோ இதெல்லாம் தான் இந்த vlogல இருக்க போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்துட்டு ட்ராவல். சென்னையிலேருந்து பெங்களூர் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு வந்தே பாரத்தில் தான் வந்தோம். ஸோ வந்தே பாரத் பர் ஹெட் வந்துட்டு அரௌண்ட் 900 டிக்கெட்டு. ஸோ மார்னிங் வந்துட்டு 5:50க்கு ஹலோ வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஹாய் இதுதான் வந்துட்டு என்னோட வைஃப் ரவீனா. ஹாய். என்ன திடீர்னு உள்ள பக்கம் ஜூஸ் குடிக்க வந்தீங்களா? பெங்களூர் எப்படி போயிட்டு இருக்கு உங்களுக்கு? Bangalore so far is fun. It's different. It's a bit difficult. But it's quite exciting as well. Okay. First day வந்துட்டு மறக்கவே முடியாது பெங்களூர் வந்த எக்ஸ்பீரியன்ஸ். அது என்னன்னா, நாங்க வந்து booking.comல வந்துட்டு ஒரு ரூம் புக் பண்ணிட்டோம். பட் நாங்க பே பண்ணல. எங்களுக்கு எல்லா கன்ஃபர்மேஷனும் மெசேஜ் வந்துருச்சு. நாங்க ஓகே ட்ரெயின் ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கிட்டு ஸ்ட்ரெயிட்டா அங்க 1 hour கிட்ட டிராவல் பண்ணி பிரேக்ஃபாஸ்ட் கூட சாப்பிடாம அங்க போயிட்டோம். அது எங்க இருக்குன்னா, வர்த்தூர் அந்த ஏரியால இருந்துச்சு. பில்டிங்கே ஒரு தனி பில்டிங் இருக்கு, சுத்தி எதுவுமே இல்ல. எங்களுக்கு ஃபர்ஸ்ட் பில்டிங் பார்த்தோன்னே ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் உள்ள போய் கேட்குறோம், செக்யூரிட்டி வந்துட்டு இல்ல புக் பண்ணல, நீங்க புக் பண்ணல,
ஏர்பிஎன்பி மூலமா வேற ஒருத்தங்க புக் பண்ணிட்டாங்க அதை, அதனால உங்களுக்கு தர மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்களுக்கு ஐயோ அடுத்து என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது டக்குன்னு வேற ஒரு அபார்ட்மெண்ட் புக் பண்ணோம். என்னோட ஆஃபீஸ் மாத்தவழியில இருக்கு. ஸோ அங்க இருந்து பக்கத்துல ஒரு 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல வந்துட்டு ஒரு அபார்ட்மெண்ட் புக் பண்ணோம், சர்வீஸ் அபார்ட்மெண்ட். ஸோ அந்த சர்வீஸ் அபார்ட்மெண்ட்டோட டூரை வந்துட்டு நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். ஸோ இதுதான் வந்துட்டு அந்த சர்வீஸ் அபார்ட்மெண்ட். இது ஜஸ்ட் வந்துட்டு ஒரு 1RK மாதிரி தான், ஒரு ரூமு ஒரு கிச்சன் செட்டப்பு. ஸோ இங்கே வந்துட்டு நம்ம ஜஸ்ட் வந்துட்டு சமைச்சு சாப்பிட்டுட்டு போகலாம். ஒரு 10 days நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஜஸ்ட் எதுவுமே நம்ம எடுத்துகிட்டு வர தேவையில்லை. ஓவன் வந்துட்டு இங்கே இருக்குது, வாட்டர் பியூரிஃபையர் இருக்குது, ஏசி வந்துட்டு அவங்களே ப்ரொவைட் பண்ணிடுறாங்க, இண்டக்ஷன் இருக்குது, அண்டு குக் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா யூட்டென்சில்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் வந்துட்டு சமைச்சிட்டு சாப்பிட்டுட்டு கிளம்புனா போகிறோம். அண்டு இதோ இங்கே வந்துட்டு நமக்கு ஒரு கிளாசெட் கொடுத்துருக்காங்க, திறக்க முடியாது பேட்டி இருக்குது. அண்ட் வந்துட்டு ஒரு குட்டி ஃப்ரிட்ஜ் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு ஃபஸ்ட் நாங்கள் நிறையா ஸ்டாக்ஸ் அடுக்கி வச்சுருந்தோம், இப்போ எல்லாமே வந்துட்டு காலி ஆகிடுச்சு. இன்றைக்கி தான் லாஸ்ட் டேங்கிறனால நாங்கள் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டோம். அண்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேவரட் ஸ்பாட் இது தான். இது ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு பால்கனி இருக்குது, பயங்கரமான வியூ எங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இங்கே வந்துட்டு ஃபுல்லாக பிஜி நிறையா இருக்குது. அப்படியே இப்படி திரும்பினீங்கன்னா இங்கே கோலிவிங் ஸ்பேசஸ் நிறையா இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா எங்களோட ஃபேவரட் ஸ்டார்பக்ஸ் அங்கே இருக்குது. ஸோ இந்த டைமில் ஈவினிங் டைமில் வந்துட்டு இங்கே நின்றுக்கிட்டு இந்த வியூ ஒரு காஃபி அப்படிலாம் சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். ஸ்டார்பக்ஸ் அங்கே இருக்குது, இங்கே காஃபி நல்லா இருக்கும்ல. ஸோ வந்துட்டு ஸ்டார்பக்ஸ் இருக்கு, அதுக்கு பக்கத்துல ரிலையன்ஸ் இருக்கு, கிராசரிஸ்லாம் நாங்கள் ஃபுல்லாக அங்கே தான் ஷாப்பிங். KFC இருக்கு. ஸோ எங்களோட ஃபர்ஸ்ட் மீல் பெங்களூருக்குள்ள KFC தான், இங்கே தான் சாப்பிட்டோம். இங்க இருந்து ஆஃபீஸ் ஜஸ்ட் 3 கிலோமீட்டர். ஆனா 3 கிலோமீட்டர் தான் 3 கிலோமீட்டர் 1 hour ஆகிறதுக்குள்ள சான்சஸ் இருக்கு. பெங்களூர் டிராஃபிக்னு சொல்றாங்கல்ல. நான் வந்து ஃபர்ஸ்ட் டே பார்க்கும்போது டிராஃபிக்கே இல்லை. சண்டே வந்தேன் நான், சுத்தமா என்ன ஊர் இவ்வளோ காலியா இருக்கு, இதையா டிராஃபிக் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா வந்து பார்த்த அந்த வீக் டேஸ்ல தான் தெரியுது. மார்னிங் 8:30 பிஃபோர் நீங்க ஆஃபீஸ் கிளம்பிட்டீங்க அப்படின்னா 3 கிலோமீட்டர்ல இருக்க ஆஃபீஸ்க்கு 10 மினிட்ஸ்ல போயிடலாம். அதுவே அந்த 8:30 தாண்டி 9 o'clock ஆயிடுச்சுன்னா வந்துட்டு அது 1/2 hour ஆகலாம், 1 hour ஆகலாம். ஸோ அது வந்து நம்ம ப்ரெடிக்டே பண்ண முடியாது. இப்படிதான் இருக்கு பெங்களூர் டிராஃபிக். நீங்க கிளம்புறதா இருந்தா 8:30க்கு முன்னாடி கிளம்பிருங்க. வரதா இருந்துச்சுன்னா ரிட்டர்ன் வரும்போது ஆஃப்டர் 10க்கு அப்புறம் டிராஃபிக் கம்மியா இருக்கு. 10க்கு அப்புறம் கம்மியா இருக்கு. நிறைய சிக்னலும் இருக்கு. ஆமா, நிறைய சிக்னலும் மாட்டி எல்லா சிக்னல்லயும் மாட்டுவீங்க. அதான் சிக்னலே வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு சிக்னல் நான் 10 மினிட்ஸ் வரைக்குமே நின்றுருக்கேன். நெக்ஸ்ட் வந்துட்டு அபார்ட்மெண்ட் ஹண்டிங். பெங்களூர் வரதுக்கு 1 month இல்ல, ஒரு அட்லீஸ்ட் 2 weeks முன்னாடியே ஆப்ஸ் டவுன்லோட் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம், நிறைய விஷ்லிஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எங்களுக்கு வந்துட்டு என்ன மாதிரி அபார்ட்மெண்ட் வேணும் அப்படிங்கிறதுல நாங்க கிளியரா இருந்தோம். ஸோ நாங்க வந்துட்டு ஒரு 3 ரெக்குவயர்மெண்ட் மாதிரி வச்சிருந்தோம்ல. ஃபர்ஸ்ட் வந்து செக்யூரிட்டி கண்டிப்பா இருக்கணும் அப்படிங்கிறது ஒன்றா இருந்துச்சு. இன்னொன்று வந்து பவர் பேக்கப். ஏன்னா வந்து நம்ம மோஸ்ட் ஆஃப் த குக்கிங் எல்லாமே வந்து இண்டக்ஷன்ல அந்த மாதிரி எஃப்ஐஆர்ல அந்த மாதிரி சமைக்கிறோன்ற போது பவர் இல்லாம போயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால பவர் பேக்கப் கண்டிப்பா வேணும். ஆக்சுவலி கரண்ட் இல்லாம இருக்கிறது வந்து ஒரு ஆன விஷயம். அதனால கண்டிப்பா வந்து பவர் பேக்கப் இருந்தே ஆகணும் அப்படின்னு நாங்க நினைச்சோம். இன்னொன்னு வந்து அது வந்து திசாதாட்ல வச்சிருந்தோம். சும்மா கிச்சன் வந்து கொஞ்சம் மாடுலரா இருக்கணும், அதனால கிச்சன் மாடுலர் கிச்சன் மஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அதுவும் நாங்க ஒரு ரெக்குவயர்மெண்ட்ல வச்சிருந்தோம். நாங்க வந்து எங்களோட அபார்ட்மெண்ட் ஹண்டிங்க ஃபர்ஸ்ட் எல்லாரும் 3 months ஆகும், 4 months ஆகும் அப்படிலாம் பயம் காட்டாங்க. நாங்களும் பயந்தோம். ஆனா நாங்க ஆக்சுவலி எங்க அபார்ட்மெண்ட் ஹண்டிங் ப்ராசஸ 3 daysல முடிச்சிட்டோம். அதனால உங்களுக்கு வந்து ரீசனபிள் பட்ஜெட் வாட் யூ ஆர் லுக்கிங் ஃபார் அப்படிங்கறதுல கிளியரா இருந்தீங்க. அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு ஒரு அளவுக்கு நாலேஜ் இருக்கு அந்த சைடுல. எந்த சைடுலங்க? how this thing works அப்படிங்கிற சைடுல இருக்கு. நிறைய வீடியோஸ் பார்த்து நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் டே என்ன பண்ணோம் அப்படி சொல்லுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டே என்ன பண்ணோம்னா நாங்க ஜஸ்ட் அப்படியே சும்மா வந்துட்டு வண்டி எடுத்துட்டு போனோம். போயிட்டு ஒவ்வொரு அபார்ட்மெண்ட்டா செக்யூரிட்டி இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட போய் ரெண்ட் இருக்கா,
பாய் இத்தனை ரெண்ட் பையா ஏதோ பேசணும். இங்க மோஸ்டா எனக்கு ஹிந்தி தெரியாது, ஹிந்தி கத்துக்கணும்னு இருக்கேன். பெங்களூர் வந்ததுனால ஹிந்தி கத்துக்கணும்னு இருக்கேன். ஏன்னா இங்க கன்னடம் பீப்புள் கன்னடம் பேசுறாங்க, ஹிந்தியும் பேசுறாங்க, இவங்களுக்கு ஹிந்தி லாங்குவேஜும் தெரியுது. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் மெட்ரோ வந்து ரொம்ப க்ரௌடா இருக்கும், புஷ் அவுட்ன்ற அளவுக்கு க்ரௌடா இருக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டேன். அதனால மோஸ்டா அவங்களுக்கு ஓன் வெஹிக்கிள் இருந்துச்சுன்னா கொஞ்சம் பெட்டர். என்னன்னா ஃபர்ஸ்ட் டே அப்படிதான் நாங்க வந்துட்டு ஒவ்வொரு அபார்ட்மெண்ட்டா ஏறி செக்யூரிட்டி கிட்ட வந்துட்டு அபார்ட்மெண்ட் ஏதாவது ரெண்ட் இருக்கா, இதுல ரெண்ட் இருக்கா, எங்களுக்கு 1 BHK வேணும் 2 BHK வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கோம். நிறைய அபார்ட்மெண்ட் கேட்டு வந்து செட் ஆகாது. எங்களுக்கு ஏன் செட் ஆகல அப்படின்னா, நாங்க போன அபார்ட்மெண்ட் எல்லாமே கேட்டட் கம்யூனிட்டிஸ். கேட்டட் கம்யூனிட்டி இங்க ஃபிக்ஸ்டு ரேட் மாதிரி எல்லாம் சொல்லி வச்ச மாதிரி ஒரே ரேட்ட சொல்றாங்க. ஆமா 2 BHKனா 40,000 அதுக்கு கீழே கிடையாது. பிளஸ் கேட்டட் கம்யூனிட்டிஸ்ல 1 BHKவே கிடையாது. நாங்க வச்சிருந்தது 2 BHK. ஆனா 1 BHK ஃபைன் தான், இது வந்தாலும் ஓகே அப்படிதான் இருந்தோம். ஸோ நெக்ஸ்ட் வேல சில அபார்ட்மெண்ட் பார்த்தோம், எங்களுக்கு போட்டோஸும் பிடிச்சிருந்தது, ரெண்டும் வந்துட்டு ஓகேங்கிற மாதிரி இருந்துச்சு. ஓகேனா ஓகே அந்த மாதிரி இருந்துச்சு. நமக்கு வாட்ஸ்அப்லயே வந்துட்டு அதோட லொகேஷன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிடுறாங்க. அந்த லொகேஷனை ஃபாலோ பண்ணிட்டு நீங்க போனீங்க அப்படின்னா அந்த லொகேஷன்ல அந்த அபார்ட்மெண்ட் அங்க இருக்க மாட்டேங்குது. ஸோ நாங்க என்ன பண்ணோம்னா நெஸ்டவேல ஷேர் பண்ற லொகேஷன் யூஸ் பண்ணி அங்க போயிடுறோம். அங்க போய் பார்க்கும்போது அது ஒரு ஏரியா இருக்கு. சோ அங்க சுத்தி பார்த்தா எல்லா இடத்துலயும் டூலெட்னு போட்டுருக்கு. ஏரியா இருக்கு which is not like மெயின் ரோட் கிட்டன்னு சொல்ல மாட்டோம். கொஞ்சம் உள்ள வந்தோம் அப்படின்னா ஒரு ஃபுல் ஏரியா இருக்கு ரெசிடென்ஷியலா. ஆனா அது கேட்டட் கம்யூனிட்டி மாதிரி தனித்தனிலாம் கிடையாது. ஆளாளுக்கு ஒரு பில்டிங் வச்சு அதுக்கு ஒரு பேரு வச்சு இது பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஃப்ளோர்ல ஒரு 3-4 வீடு அந்த மாதிரி ஒரு ஃபுல் பெரிய ஏரியா ஃபுல்லா 4-5-10-15 வீடு கிட்ட இருக்கு. அதுல நிறைய நியூலி கன்ஸ்ட்ரக்டட் இருக்கு. அதனால கண்டிப்பா டூலெட் சோ இருக்கும். ஒவ்வொரு டூலெட் போர்டு இருக்கிறது இல்லையா, போன் நம்பர் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கா போன் பண்ணி அவங்க அவைலபிளா இருந்தாங்கன்னா உள்ள அபார்ட்மெண்ட் நமக்கு சுத்தி காமிப்பாங்க. பிடிச்சிருந்ததுன்னா வந்துட்டு நம்ம அப்பவே வந்துட்டு ஸ்பாட் பேமெண்ட் கொடுத்து புக் பண்ணிக்கலாம். இங்க அப்படிதான் மோஸ்டா ஐடி பீப்புள் வராங்க. சாட்டர்டே சண்டே வந்துட்டு அப்படியே சுத்துறாங்க. பிடிச்சிருச்சுன்னா அப்பவே அட்வான்ஸ் கொடுத்துட்டு புக் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஸோ பிளாட் சீக்கிரமா டக்குன்னு புக் ஆயிடுது. வீட்டுல போய் உட்காந்து யோசிச்சுட்டு வரலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் நாள் சொன்னேன் இல்ல காலி சொல்லிடுவாங்க. அதுதான். அதனால அது கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க. எங்களுக்கு எங்களோட அபார்ட்மெண்ட் கிடைச்சிருச்சு. லக்கிலி எங்களுக்கு 3rd டேலே அது கிடைச்சிருச்சு. ஆனா நாங்க 3rd டேல புக் பண்ணாம 4th டேல புக் பண்ணோம். சாட்டிஸ்ஃபை ஆயிட்டோம். ஆக்சுவலி என்ன அந்த வீடை பார்த்தோன்னே இட் இஸ் ட்ரூ போல மேபி நமக்குன்னு இருந்துன்னா நமக்கு தோணிடும் போல. அதனால எங்களுக்கு அது அங்க போனோடனே தோணிடுச்சு திஸ் இஸ் த ஒன் அப்படின்னு. ஆனாலும் வந்து ஆப்ஷன்ஸ் பார்க்கணும் அப்படின்னு 4th டேவும் பைக் எடுத்துட்டு நாங்க சுத்தணும். ஒரு நாள் இன்னும் பெட்டரா பார்க்கலாம் அப்படின்னா. ஆனா எங்களுக்கு இப்ப கிடைச்சிருக்க அபார்ட்மெண்ட் வந்துட்டு கம்ப்ளீட்டா சாட்டிஸ்ஃபைடு. நிறைய கண்டென்ட் வரப்போது, ரெகுலரா பண்ண போறோம். சோ ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்கின் கேர் ரொட்டீன் வேணும்னா கீழ கமெண்ட்ஸ் இருக்கீங்க. ஆமா ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்துருச்சு எங்களுக்கு. க்ளோ வந்துருச்சு. சோ யா எல்லா கண்டென்ட்டும் நாங்க பண்ண போறோம். ஓகே ஸ்டே டியூன்ட். ஓகே பை. சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் அமுக்கிடுங்க.